இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விடாமுயற்சி விடாமுயற்சின்னு பல நாளாக ஷூட்டிங்கில் கிடந்துச்சுல, அந்த படத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லுக் தேர்ட் லுக்குன்னு ஒரு லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் ஃபஸ்ட் லுக்குன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பறவை முனியம்மா விவேக் சாரை பார்த்து கேட்பாங்கல்ல, இதைத்தான் இத்தனை நாளாக ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சியா அப்படின்னு, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் லுக் இருந்துச்சு. வழக்கமாக அஜித் சார் என்ன பண்ணுவாரோ அதை தான் ஃபஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வழக்கமாக எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவார், நடக்க விட்டே ரேபன் கிளாஸை போட்டுக்கிட்டு படத்தை ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்பயும் பண்ணியிருந்தார். அதைத்தான் ஃபஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐயோ என்னையா பழைய குருடி கதவை தரடின்னு கடைசியில் இதே வந்து நிற்க போகிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பார்த்தா நான் அதுக்காண்டி அதை பண்ணலை. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அடுத்து செகண்ட் லுக்கில் நீங்கள் பாருங்கள், உங்களை வேறு லெவலில் கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் செகண்ட் லுக்கும் தேர்ட் லுக்கும் பயங்கரமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மகிழ் திருமேனிக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். மேலே மகிழ் திருமேனி மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் எடுத்த படங்கள் அப்படி, படங்களோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அவர் படங்கள். இப்போ அஜித் சார் வேறு, அவர் த்ரில்லர் படத்துக்குன்னே ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ரீசண்டாக. ஆனால் அஜித் சாருக்கு என்ன பண்ண போகிறான்றது படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரியும். இப்போ தான் அசர்பைஜானில் வந்து ஃபைனல் ஷெட்யூல் நடந்திருக்கு. ஃபைனல் ஷெட்யூல் முடிக்கிற நேரத்தில் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு இப்போ சென்னைக்கு வந்து அங்கே அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி அசர்பைஜானுக்கு போகிறதா தகவல். அப்படி போய் முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து படம் அதோடு முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து திருப்பி சென்னைக்கு வந்து ஒரு ஃபைட் ஷெட்யூல் மட்டும் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் தான் அந்த ஃபைட் ஷெட்யூல் நடக்க போகிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கூடிய விரைவில் படத்தை முடித்து தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து ஒரு 75% நம்பலான்னு வச்சுக்கோங்களேன்.